மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. சார், இப்ப நீங்க எந்த தொகுதிக்கு மனு கொடுத்தீங்க? என்ன மாதிரியான நேர்காணல் நடக்குது? நான் மாவட்ட செயலாளருங்கிற முறையில் இந்த நேர்காணலில் பங்கு பெற்றோம். நேர்காணல்ல எல்லா விண்ணப்பதாரரையும் தலைவர் அழைத்து பேசி இந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற திட்டப்பணிகளை எல்லாம் கேட்டு செய்திருக்கிறார். நாமக்கல் மாவட்ட செயலர் இருக்கீங்க, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு? ஏன்னா கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அங்க அந்த மாவட்டத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது போட்டி வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணலாம்? முன்னாள் அமைச்சர் அதிமுக தங்கமணி இருக்கிறாரு. அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அந்த மாவட்டத்தில் தான் இருப்பாரு. ஆனா அவரால் செய்ய முடியாத திட்டங்களை நாங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அந்த மாவட்ட மக்களுக்குன்னு ஒரு துரும்ப கூட எடுத்து போடல. இன்னைக்கு ராசிபுரத்துக்கு தனி குடிநீர் திட்டத்தின் மூலமாக குக்கிராம வாரியா குடிநீரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நாமக்கலுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்த புறவழிச்சாலையை அமைத்திருக்கிறோம். நாமக்கல் தனி மாவட்டமாக உருவானது சேலத்திலிருந்து 1996. இந்த மாவட்டத்திற்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. நாமக்கல் மாவட்டத்திற்கான தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கி இருக்கிறோம். அனைத்து இடங்களுக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம். இது இல்லாம குடிசை இல்லாத மாவட்டம் தமிழ்நாட்டில் நாமக்கல் தான். தலைவர் அவர்களுடைய கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலமாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் என்னால் நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடியும். இவ்வளவு தோழர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் இருக்கிறார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் கலைஞர் கனவில்ல திட்டத்தில் வீடு கொடுத்தோம். குடிசையே இல்லை எங்க மாவட்டத்தில். எங்களால தைரியமா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்க பக்கம் இருக்காங்க சார். இளைஞர்கள் புதிதாக வந்த டிவிகேவுக்கு செல்கிறார்கள் சொல்கிறார்கள். எப்படி இருக்கு இளைஞர்கள் உங்க மாவட்டத்தில்? இளைஞர்கள் எங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில இளைஞரணி செயலாளர் அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய மாவட்டத்தில் ஒன்று நாமக்கல் மாவட்டமும். அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு எவ்வளவு உத்வேகத்தோடு திமுக இளைஞரணி உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாநாடுகளே சாட்சி. திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு சாட்சி, விருதுநகர்ல நடந்த மாநாடு சாட்சி, கோயம்புத்தூர்ல நடந்த மாநாடு சாட்சி. மாநாடே சாட்சி. இளைஞர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக பக்கத்தில், குறிப்பாக துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய செயலாளர் அவருடைய தலைமையை ஏற்று எதிர்காலத்தில் அவர்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் என்பது இளைய சமுதாயமும் ஏடிஎம்கேவும் கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. எப்படி வீழ்த்த போறீங்க? சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது, கூறப்படுகிறது. இதெல்லாம் நீங்க சொல்றது. இவங்க 2 பேருடைய வாக்குகளை பெற்றாலும் கூட்டி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கு வெல்ல முடியாது. அதனால அவர்கள் மக்கள் ஏத்துக்கல. நாங்க கூட கிராமத்தில் போய் இந்த மகளிர் சுய உதவி குழுவுக்குலாம் நாங்க இந்த அடையாள அட்டை கொடுத்தோம். அப்ப நாங்க கேட்டோம், சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்லாம் கேட்டோம். யாருமே கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக பிஜேபியோடைய கூட்டணியை வச்சதை ரசிக்கல. அதுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? 2011 அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அது எங்க நாமக்கல் மாவட்டத்தில் எதிரொலிக்குது. நீங்க விசாரிச்சு பாருங்க. நாங்க போய் கேட்டா போதும். ஜெயலலிதா அம்மையார் இருந்தா கூட பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி சேர மாட்டார்கள். அவர்கள் மோடியா லேடியா என்ற அரைகோவல் விடுத்தார்கள் என்பதை கிராம மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு.